வச்சுட்டு நாங்கள் மூடி போட்டுடுவோம். இதில் எங்களுக்கு ஆவி வந்துட்டுன்னா ரெடி சரிதானே? அது வளமை போல தான். ஆவி வந்துட்டு அப்படின்ட்டா புட்டு அவிஞ்சிட்டுது. ஓகே, நாங்கள் இறக்கி பார்க்கலாம். ஓகே, கோல்டன் புட்டு வெளியே வந்து விட்டது. சரி, அடுத்த புட்டு போட்டு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. இப்போ கொஞ்சம் குறைச்சி வைப்போம் தண்ணிங்க. சரி, அடுத்த புட்டும் அவிஞ்சிட்டுது. இதையும் இறக்கிடலாம். சரி, அடுத்த பட்சம் ரெடி ஆயிடுச்சு. அதையும் இங்கே வந்து இறக்கிடலாம். சரி, 4வது பட்சம் அவிஞ்சிட்டுது. அதையும் இறக்கிடலாம். ஓகே, டன். நாங்கள் வந்து கோல்டன் புட்டு, அதாவது மாம்பழம் புட்டு ரெடி பண்ணிட்டோம். சரி, இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாம்பழ புட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த புட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து சீனி சேர்த்துக்கலுங்க, அதே நேரம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அல்லது என்னென்னா இதில் வந்து கறியோ சாம்பாரோ எதுவுமே வந்து இதில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இது போன்ற இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.